ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருப்பதி தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் நம்முடைய தரிசன டிக்கெட் மூலமாகவோ அல்லது இலவச தரிசனம் மூலமாக போகக்கூடிய சமயத்தில் எந்த இடத்துல இருந்து பெருமாளை தரிசனம் பண்ணலாம், பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் செய்கிறதுக்கு என்ன தரிசன டிக்கெட்டுகள் நம்ம வாங்கணும் போன்ற எல்லா தகவல்களுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதற்கு முதல்ல திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய பங்காரு வாக்கிலியினுடைய அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பங்காரு வாக்கிலி என்பது தங்க வாசலை குறிக்கக்கூடியது. பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக கடைசி நாம் போகக்கூடிய ஒரு அறை கருட பகவான் இருக்கக்கூடிய கருட மண்டபத்தை தான் பங்காரு வாக்கிலின்னு நம்ம சொல்கிறோம். பங்காரு வாக்கிலிக்கு உள்ள என்டர் ஆனதும் நம்முடைய ரைட் சைடில் கருட பகவான் இருப்பார். கருட பகவானுக்கு முன்னாடி 3 கியூ இருக்கும். அதை தான் Q1, Q2, Q3ன்னு நான் இந்த இமேஜில் ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய மொபைல் அல்லது டேப்லெட்டில் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய மொபைல் அல்லது டேப்லெட்டை ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இமேஜ் சரியான அமைப்பில் உங்களுக்கு தெரியும். இந்த Q1, Q2, Q3 முடியக்கூடிய இடத்துல ஒரு பெரிய கயிறு கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே தான் டிடிடி எம்ப்ளாயீஸும் சேவாக்ஸும் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த கயிறு இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் தான் மோஸ்ட் ஆஃப் த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துடுவோம். இந்த கயிறு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பெருமாள் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகம் வரைக்கும் சுமார் 70 அடி தூரம் இருக்கும். இந்த 70 அடி தூரத்தில் இருந்து தான் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணுறோம். இந்த கயிறு தாண்டின உடனே ஒரு பெரிய நிலைவாசல் இருக்கும். நிலைவாசலுக்கு 2 பக்கமும் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருப்பாங்க. துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கதவு நிலைவாசலில் 2 கதவுகள் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த கதவுகளை தான் டோர் 4ன்னு சொல்கிறோம். இந்த டோர் 4 வரைக்கும் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டோர் 4ல் இருந்து பெருமாள் கர்ப்பகிரகம் வரைக்கும் போகிற வரைக்கும் நடுவில் 3 அறைகள் இருக்குது. இந்த 3 அறைகளினுடைய அமைப்பு ஃபுல்லுமே நம்ம தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் இருட்டாக இருக்கக்கூடிய காரணத்தினால 3 அறைகள் இருப்பது நமக்கு தெளிவாகவே தெரியாது. டோர் 4 இருக்கக்கூடிய அந்த நிலைவாசல் தாண்டி உள்ளே போன உடனே வரக்கூடிய முதல் அறையினுடைய பேர் ஸ்னப்பன மண்டபம். இது கொஞ்சம் பெரிய அறையாக இருக்கும், சதுர வடிவத்தில் இருக்கும். இந்த ஸ்னப்பன மண்டபத்தினுடைய அறையினுடைய எண்டு பாயிண்டில் ஒரு நிலைவாசல் இருக்கும். அந்த நிலைவாசலை டோர் 3ன்னு குறிப்பிடுறோம். ஆனால் அங்கே கதவுகள் எதுவும் இருக்காது, வெறுமனே நிலைவாசல் மட்டும்தான் இருக்கும். டோர் 3 என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலைவாசல் முன்னாடி வரைக்கும், அதாவது ஸ்னப்பன மண்டப அறையினுடைய கடைசி வரைக்கும் போய் பார்க்கக்கூடிய சில தரிசன டிக்கெட்டுகள் இருக்குது. அந்த இடத்துல இருந்து நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணோம்னா சுமார் 40 அடி தூரத்திலிருந்து பெருமாளை தரிசனம் பண்ணுற மாதிரியான அமைப்பு இருக்கும். இந்த டோர் 3 என்று சொல்லப்படக்கூடிய நிலைவாசல் தாண்டி உள்ளே போன உடனே வரக்கூடிய 2வது அறையினுடைய பேர் ராமர் மேடை. அது ஒரு சிறிய அறையாகத்தான் இருக்கும். அந்த அறையினுடைய 2 சைட்லேயுமே ஒரு சின்ன கோடு போட்டு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த 2 சைடும் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும், ஹைலி ரைஸ்டு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நம்முடைய இடுப்பளவு தூரத்திற்கு இருக்கும். அந்த 2 ஹைலி ரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸை தான் மேடைன்னு நம்ம குறிப்பிட்றோம். ராமர் மேடை அறையில் இந்த 2 மேடைகள் போக நடுவில் ஒரு சிறிய அறை அமைப்பு தான் இருக்கும். அதைத்தான் ராமர் மேடை அறைன்னு சொல்கிறோம். இந்த ராமர் மேடை அறை முடியக்கூடிய இடத்துலேருந்து அடுத்த அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு வாசல் படி இருக்கும். அந்த வாசல் படியை டோர் 2ன்னு சொல்கிறோம். டோர் 2லையும் நமக்கு வெறுமனே வாசல் படி மட்டும்தான் இருக்கும், அங்கேயும் கதவுகள் இருக்காது. டோர் 2 வரைக்கும் போய் பெருமாளை பார்க்கக்கூடிய எந்த தரிசனங்களும் கிடையாது. ராமர் மேடை அறை சிறிய அறை என்பதனால பக்தர்கள் கியூவில் போய் திரும்பி மறுபடியும் ரிட்டர்ன் கியூவில் வர்றதுக்கு அந்த இடம் வசதியாக இருக்காது, அங்கே நெருக்கடி ஏற்படும் என்பதனால டோர் 2 வரைக்கும் போய் பார்க்கக்கூடிய எந்தவித தரிசன டிக்கெட்டுகளும் கிடையாது. டோர் 2 என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாசல் படியை தாண்டி உள்ளே போன உடனே வரக்கூடிய 3வது அறையினுடைய பேர் சயன மண்டபம். இந்த அறையும் கொஞ்சம் பெரிய அறையாக இருக்கும், சதுர வடிவ அமைப்பில் இருக்கும். சயன மண்டபம் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த இமேஜில் ஒரு பெரிய ரெட் லைன் கொடுத்து டோர் 1ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் போய் தரிசனம் பார்க்கக்கூடிய தரிசன டிக்கெட்டுகள் இருக்குது. டோர் 1 என்று சொல்லப்படக்கூடிய அந்த தரிசன வகையை தான் ஃபஸ்ட்டு டோர் தரிசனம் என்றும், குலசேகரப்படி வரைக்கும் போய் பெருமாளை தரிசனம் பண்ணக்கூடிய தரிசன டிக்கெட்டுகள் என்றும் சொல்கிறோம். டோர் 1 என்பது பெருமாள் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தினுடைய வாசல் படி. அதனை குலசேகர ஆழ்வார் படின்னு சொல்லும். காரணம் என்னன்னா, பெருமாளினுடைய கர்ப்ப கிரகத்தினுடைய வாசல் படியிலேயே குலசேகர ஆழ்வார் எப்போவுமே இருந்து பெருமாளை தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாராம். குலசேகர ஆழ்வார் வீற்றிருக்கக்கூடிய அந்த வாசல் படியினுடைய பேரை தான்
குலசேகர ஆழ்வார்படி என்று நம்ம சொல்கிறோம். டோர் 1 என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு முன்னாடியே ஒரு பெரிய கயிறு கட்டி வச்சுருப்பாங்க. அந்த இடம் வரைக்கும் போய் பெருமாளை தரிசனம் செய்யக்கூடிய தரிசன டிக்கெட்டுகள் இருக்குது. அந்த தரிசன டிக்கெட்டுகளை தான் ஃபஸ்ட்டு டோர் தர்ஷன், குலசேகர ஆழ்வார்படி வரைக்கும் போய் பெருமாளை தரிசனம் செய்யக்கூடிய தரிசன டிக்கெட்டுகள்னு சொல்கிறோம். கயிறு கட்டியிருக்கக்கூடிய இடத்துல இருந்து பெருமாள் 10 அடி தூரத்தில் தான் இருப்பார். அவ்வளோ பக்கத்தில் போய் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். டோர் 1 என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாசல் படி தாண்டி உள்ளே போயிட்டோம்னாலே பெருமாள் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகம் இருக்கும். எந்த கோவிலினுடைய கர்ப்பகிரகமாக இருந்தாலும் பக்தர்களை அனுமதிப்பது கிடையாது. அதே போல தான் திருப்பதி பெருமாள் கோவிலினுடைய கர்ப்பகிரகத்திற்கு உள்ளே போகிறதுக்கு பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. பெருமாள் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்தை அனந்த நிலையம்னு சொல்வோம். திருமலை கோவிலினுடைய பங்காரு வாக்கிலி அமைப்பு எப்படி இருக்கும் என்பது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதை ஒரு இமேஜ் ரெப்ரசன்டேஷனாக தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். பட் இந்த பங்காரு வாக்கிலினுடைய அமைப்பு எக்ஸாக்டாக எப்படி இருக்கும் என்பது ஒரு வீடியோ ரெப்ரசன்டேஷன் வீடியோவாகவே நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வீடியோ பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு பங்காரு வாக்கிலினுடைய அமைப்பு அழகாக புரியும். இப்போது ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கேட்கக்கூடிய எந்த தரிசன டிக்கெட் இருந்தால் எது வரைக்கும் போய் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணலாம் என்ற கேள்விக்கு பதில் நாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டோர் தர்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய குலசேகரப்படி வரைக்கும் போய் பெருமாளை பக்கத்தில் தரிசனம் செய்யக்கூடிய தரிசன டிக்கெட் வகைகளை பற்றி முதல்ல நாம் பார்க்கலாம். இதிலேயே பெருமாளை உட்கார்ந்து பார்க்கக்கூடிய சில தரிசன டிக்கெட்டுகள் இருக்குது. பெருமாளை பக்கத்தில் வரைக்கும் போய் க்யூலேயே அப்படியே மூவ் ஆகி க்யூலேயே தரிசனம் பார்த்துட்டு வரக்கூடிய தரிசன டிக்கெட்டுகளும் இருக்குது. முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது சுப்ரபாதம் சேவா டிக்கெட்டு. சுப்ரபாதம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் கருட பகவான் இருக்கக்கூடிய கருட மண்டபத்தில் நின்று சுப்ரபாதம் பாடக்கூடியதை கேட்டுட்டு சுப்ரபாதம் பாடி முடித்த உடனேயே டோர் 1 வரைக்குமே க்யூலேயே அப்படியே நடந்து வந்து பெருமாளை குலசேகரப்படி வரைக்கும் தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே க்யூவில் ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. அடுத்து தோமாலா, அர்ச்சனா, அஷ்ரதல, பாத பத்மாராதனா இந்த 3 டிக்கெட் ஹோல்டர்ஸுமே பெருமாளினுடைய கர்ப்பகிரகத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 அறைகளில் கிட்டத்தட்ட 20 நிமிடத்திலிருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் உட்கார்ந்து பெருமாளுக்கு சேவை செய்யக்கூடியதை பார்த்துட்டு அதற்கப்புறம் க்யூவில் எல்லாருமே வரிசையாக வந்து குலசேகரன் படி வரைக்கும் தரிசனம் பார்த்துட்டு க்யூலேயே வந்துடுவாங்க. அடுத்து திருப்பாவாடா சேவா. திருப்பாவாடா சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் கருட பகவான் இருக்கக்கூடிய கருட மண்டபத்தில் உட்கார்ந்து திருப்பாவாடா சேவாவை பார்த்து முடித்த பிறகு திருப்பாவாடா சேவா முடிந்த உடனேயே கருட பகவான் இருக்கக்கூடிய அந்த கருட மண்டபத்தில் இருந்து க்யூவில் மூவ் ஆகி குலசேகரன் படி வரைக்கும் க்யூலேயே மூவ் ஆகி பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் பார்த்துட்டு க்யூலேயே ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அதற்கடுத்து மேல்சாத் வஸ்திரம் சேவா, பூராபிஷேகம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ். மேல்சாத் வஸ்திரமும் பூராபிஷேகமும் ஒரே நாளில் வெள்ளிக்கிழமை அதிகாலை பெருமாளுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக சேவா டிக்கெட்டுகள். ஆனால் இதை 2 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. மேல்சாத் வஸ்திரம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் பெருமாள் கர்ப்பகிரகத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 அறைகளில் உட்கார்ந்து சுமார் 1.5 மணி நேரம் வரைக்கும் பெருமாளுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்ப்பாங்க. அதே சமயம் பூராபிஷேகம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் கருட பகவான் இருக்கக்கூடிய கருட மண்டபத்தில் நின்று பெருமாளுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை 1.5 மணி நேரம் பார்த்துட்டு அதற்கப்புறம் அபிஷேகம் முடிந்த பிறகு பூராபிஷேகம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ், மேல்சாத் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் 2 பேருமே க்யூவில் நின்று குலசேகரன் படி வரைக்கும் அப்படியே போய் பெருமாளை பக்கத்தில் தரிசனம் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. அடுத்து ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் 10,500 ரூபாய் தரிசன டிக்கெட்டு. இந்த டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவங்க பெருமாள் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய குலசேகரன் படி வரைக்கும் க்யூலேயே மெதுவாக மூவ் ஆகி பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் பார்த்துட்டு அப்படியே க்யூவில் ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. இவங்க எங்கேயுமே உட்கார்ந்து தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. கடைசியாக இருக்கக்கூடியது ட்ரஸ்ட் டோனாஸ். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கீழே இருக்கக்கூடிய சில ட்ரஸ்ட்டுகளுக்கு 10 லட்சத்திற்கு மேலே டொனேஷன் கொடுத்தவங்க குலசேகரன் படி வரைக்கும் பெருமாளை தரிசனம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயும் அவங்களுக்கு 2 வேரியேஷன் ஆஃப் டிக்கெட் இருக்குது. 10 லட்சத்துக்கு மேலே டொனேஷன்னா நிறைய ஸ்லாப்ஸ் இருக்குது. 10 லட்சத்துலேருந்து 25 லட்சம், 25 லட்சத்துலேருந்து 50 லட்சம் அப்படின்னு நிறைய ஸ்லாப்ஸ் இருக்குது. இந்த ஸ்லாப்ஸ்லேயே ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இப்போ 25 லட்சம் டொனேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருஷத்தில்
3 தரிசனங்கள் குலசேகரன் படி வரைக்கும் என்று சொல்லப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் டோர் தரிசனமும், 2 தரிசனங்கள் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று பார்க்கக்கூடிய டோர் 4 தரிசனங்களும் இருக்கு. இது போல ஒவ்வொரு டொனேஷன் ஸ்லாபுக்கும் ஒவ்வொரு விதமான தரிசன வகைகள் இருக்கு. சப்போஸ் அவங்களுக்கு குலசேகரன் படி வரைக்கும் வரக்கூடிய தரிசனம் இருக்குன்னா அவங்களுமே விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ், சுப்ரபாதம் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் போலவே கியூலேயே அப்படியே மெதுவாக வந்து குலசேகரன் படி வரைக்கும் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கியூவில் ரிட்டர்ன் ஆகிடுவாங்களே தவிர்த்து அவங்களும் பெருமாளை உட்கார்ந்து பார்க்கறதுக்கான தரிசன அனுமதி கிடையாது. அடுத்து நாம் பார்க்க போகிறது தேர்ட் டோர் தர்ஷன் டிக்கெட் என்று சொல்லப்படக்கூடிய சினப்பன மண்டப அறையினுடைய கடைசி வரைக்கும் போய் பார்க்கக்கூடிய தரிசன டிக்கெட்டு. விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் மூலமாக வரக்கூடியவர்கள் தான் இந்த தேர்ட் டோர் தரிசனம் பார்ப்பாங்க. விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ்லேயே நம்ம ஹையர் கேடரில் இருக்கக்கூடியவங்க கிட்ட இருந்தெல்லாம் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம்னா அவங்களும் குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் பார்க்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் தற்சமயம் டிடிடி ஆந்திர பிரதேச மாநிலத்தினுடைய மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ், எம்பிஸ், அதற்கப்புறம் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸினுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் தான் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற ஸ்டேட் மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ, எம்பியினுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் தற்சமயம் அக்செப்ட் பண்ணுவது கிடையாது. டிடிடி போர்டு மெம்பர்ஸினுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கொண்டு வந்து கொடுக்கப்படக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் யார்கிட்ட இருந்து அந்த லெட்டர் கொண்டு வந்திருக்கிறோம் என்ற பேசிஸில் யாருக்கு ஃபர்ஸ்ட் டோர் தர்ஷன், யாருக்கு தேர்ட் டோர் தர்ஷன் என்று டிடிடி தான் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. தரிசனம் பார்க்குற வரைக்கும் அது நமக்கு தெரியாது. அப்படி கொண்டு வந்து கொடுக்கப்படக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸில் வரக்கூடியவங்க பெருமாளை தேர்ட் டோரோ அல்லது ஃபர்ஸ்ட் டோரோ எதுவாக இருந்தாலும் அவங்களும் கியூலேயே மூவ் ஆகி அப்படியே பெருமாளை பார்த்துட்டு வந்துடுவாங்களே தவிர்த்து உட்கார்ந்து பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது. அதற்கடுத்து பார்க்க போவது ஃபோர்த் டோர் தர்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தரிசனம் பார்க்கக்கூடிய தரிசன டிக்கெட்டுகள். ஃபோர்த்து டோர் தரிசன டிக்கெட்டுகளில் எந்த வகையான தரிசன டிக்கெட்டுகள் வைத்திருந்தாலும் யாருக்குமே உட்கார்ந்து தரிசனம் பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது. இந்த தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடிய எல்லாருமே கியூலேயே மூவ் ஆகி வந்து துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடம் வரைக்கும் வந்து அப்படியே பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு கியூலேயே நம்ம ரிட்டர்ன் ஆகிடணும். மற்றபடி பெருமாளை உட்கார்ந்து தரிசனம் பண்ண அனுமதி கிடையாது. ஸோ ஃபோர்த்து டோர் தர்ஷன் டிக்கெட்ஸ் என்ன என்பது நம்ம பார்க்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம், எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன், அங்க பிரதக்ஷனம் டிக்கெட், சீனியர் சிட்டிசன், physically challenged people and medical issues தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ், இன்ஃபேன்ட் தரிசன டிக்கெட், ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் என்று சொல்லப்படக்கூடிய 300 ரூபாய் தரிசன டிக்கெட், என்ஆர்ஐ, ஃபாரினர்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் பர்சனல் உடைய தரிசன டிக்கெட்டுகள், டெய்லி ஆர்ஜித சேவாஸ் என்று சொல்லப்படக்கூடிய கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஷ்ர தீப அலங்காரா சேவா, கூடவே ஆனுவல் ஆர்ஜித சேவாஸ் என்று சொல்லப்படக்கூடிய தெப்போத்சவம், வசந்தோத்சவம், ஜேஷ்டாபிஷேகம், புஷ்பயாகம், பவித்ரோத்சவம் மற்றும் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட், ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் ஹோல்டர்ஸ், கூடவே ட்ரஸ்ட் டோனாஸ் 1 லட்சத்தில் இருந்து 10 லட்சம் வரைக்கும் டொனேட் பண்ண ட்ரஸ்ட் டோனாஸ். இந்த டிக்கெட் வைத்திருக்கக்கூடிய எல்லாருமே ஃபோர்த் டோர் தரிசனம் தான் பார்த்துட்டு வருவோம். இப்போ எல்லாருக்குமே எந்த தரிசன டிக்கெட்டுகள் நம்மக்கிட்ட இருந்தால் பெருமாளை எந்த தூரம் வரைக்கும் போய் பார்க்கலாம் என்ற தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.